கடாரத்தரசன். அத்தியாயம் 28. களத்தில் கள்ளர்கள். பின் மாலை பொழுது. கண்ணல் வட்டில் 2ஆம் யாமத்தின் கடைசி நாழிகை என்று கணக்கு சொன்னது. பழக்கமான வழித்தடமே என்பதால் மற்ற எந்திரத்துக்கு வேலை இல்லாமல் வானத்து வெள்ளிகளின் துணை கொண்டே துடுப்பினர் பாடல்களை பாடியபடி கடலை துழாவி களத்தை செலுத்தி கொண்டிருந்தார்கள். பின் குறிப்பு: கண்ணல் வட்டில் என்பது நேரத்தை கணக்கிட்டு காட்டும் நாழிகை வட்டில். மற்ற எந்திரம் என்பது காம்பஸ். நவகரணத்தானுக்கு அருகே களபதியும் ஓரத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த பாய் ஊஞ்சலில் படுத்து ஆடியபடி பாடலுக்கு இணையாக செங்கோட்டி யாழ் ஒன்றை வாசித்து கொண்டிருந்தார். கடலோடும் களம்தான் என்ற போதிலும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்கிற காரணத்தினால் எரி வீரர்களும் வலை வீரர்களும் கூட வெகு சிலரே களத்தில் இருந்தனர். அவர்களோடு எப்போதும் வணிக சாத்துக்களுக்கு காவலாக வரும் வீரவாள் படையினரின் வீரர்கள் 5 வந்திருந்தனர். இவர்களில் மற்ற அனைவரும் கேளிக்கை அறைக்குள் கிடக்க, இருவர் மட்டும் களபதியின் அருகில் சாய்ந்து அமர்ந்து பாடலையும் இசையையும் ரசித்த வண்ணம் இருந்தனர். ஏனையோர் தத்தம் அறைகளில் தஞ்சம் புகுந்திருந்தனர். களமே ஒரு வகையான அமைதியான மனோரம்யமான சூழலில் மிதந்து கொண்டிருந்தது. நித்திலனின் புலனறிவு மட்டும் என்னவோ சொல்ல முற்பட்டது போல இருக்கவே அவன் அபுவை விடுத்து மெல்ல எழுந்து களத்தின் பின்புறம் வந்தான். அங்கே அவனுக்காக காத்திருந்தது போலவே ஒரு கம்பத்து அடியில் நின்று கொண்டிருந்தாள் மித்ரா தேவி. எண்ணங்களுக்கு இத்தனை வலுவா? சரியாகத்தான் சொன்னார் கங்காணியார். விஷம சிரிப்புடன் ஒரு ஓரத்தில் கம்பத்தின் மீது தன் மேனியை படரவிட்டு இடை வளைத்து குனிந்து நின்ற மித்ராவின் அருகில் சென்றான். என்ன மித்ரா, எனக்காக? அவன் காலடி சத்தம் கேட்டு திரும்பியவள் அவன் முடிக்கும் முன்பு சட்டென்று 2 அவன் அருகில் வந்து அவன் இதழ்களை தன் கரம் கொண்டு மூடினாள். தலை இடித்து கொண்ட நிலையில் அத்தனை அருகில் நின்றிருந்தாள் அவள். என்ன அவசரமோ அவள் ஓடி வந்தது போலவே வேகமாக துடித்த அவள் இதயம் இரவின் நில ஒளியில் என்னென்னவோ எண்ணங்களை தூண்டிவிட்டது அவனுக்குள். அவளது கூந்தல் சூடிய மலர்களின் வாசத்தை அவள் மூச்சுக்குழல் ஸ்பரிசித்த காற்று இழுத்து கொண்டு வந்து அவன் மீது தெளித்தது. அது அவனுக்கு ஒரு மோகன மயக்கத்தை உண்டு பண்ணியது. அவள் கூந்தல் காற்றைகள் சில கேட்காமல் கொள்ளாமல் அவன் கன்னத்தை தடவி சென்றன. அவள் இடையும் உடலும் உடல் தாங்கிய யவ்வன வளைவுகளும் அதி அபாயகரமான அருகாமையில் இருப்பதை அவன் மேனி தீண்டி சென்ற அவள் சீலை சொன்னது. மை தீட்டப்பட்ட அக்கண்களின் இமைப்பீலிகள் கார்மேகம் கண்ட தோகை மயிலை நினைவூட்டின. பாலில் விழுந்த நாவல் பழமாய் உருண்ட அவ்விழிகள் அவனுக்கு பசியை ஏற்படுத்தினால் நெடுநேரம் பழரசத்தில் ஊறி திளைத்த சுளையாக இருந்த இதழ்களை ஏன் வண்டுகள் மொய்க்கவில்லை என்ற இரக்கமற்ற கேள்விகளால் தாகத்தில் கரைந்தது அவனது இளமனது. ஆனால் இதை எதையுமே அவள் உணர்ந்தது போல இல்லை. பஞ்சன்ன அவள் விரல்கள்தான் அவன் இதழ்களை சிறைப்படுத்தியிருந்தன. அவள் கண்களோ அருகில் எதையோ சுட்டி காட்டி ஊமை பாஷை பேசின. அப்போதுதான் கவனித்தான் நித்திலன். அந்த களத்தின் கடைசி அறையின் பின்புறம் இவர்கள் இருந்த இடத்துக்கு மிக அருகில் விளக்கொளி கண் சிமிட்டியது. இருப்பது யார் என்று தெரியாமல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மரத்தாழிகள் சில மறைந்திருக்க, அதன் பின்னிருந்து பேச்சுக்குரல் மட்டும் சிறு சலசலப்பாக கேட்டது. அவன் உன்னிப்பாக கேட்க துவங்கினான். அவளும் சற்று விலகி நின்றாள். சொன்னால் கேளேன். ஏற்கனவே காலம் கடந்து விட்டது. இனி நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஆபத்து. நாளை கடக நகரத்துக்குள் அவன் காலடி எடுத்து வைக்கும் முன்பு ஓலை நம் கைக்கு வரவேண்டும் என்றால் நான் சொன்னதுதான் சரியான வழி. சுறாக்கள் யாரிடமும் சொல்லாது. ஹஹஹா என்று சிரித்த குரலில் அவசரமும் கொலை வெறியும் தெரித்தது. மண்ணாங்கட்டி, ஓலையை அமைதியாக கொணரச் சொன்னால் நீ கொலை செய்ய சொல்கிறாய். இது அமைதியாக நடக்க வேண்டிய மிக சுலபமான விஷயம். ஓலை வெறுமனே தொலைந்து போனால் அது அந்த நித்திலனின் முட்டாள்தனம் என்று பழி அவன் மீது போய்விடும். அதை விடுத்து அவனே தொலைந்தால் சுதாரித்து கொண்டு விடுவார்கள். அது நம் பக்கத்துக்கு பெரும் ஆபத்து. அது உனக்கு புரியவில்லையா? சீறியது இன்னொரு குரல். நித்திலனின் பெயரை கேட்டதும் கண்கள் விரிய அவள் அவனை பார்த்தாள். என்ன இது எனும்படி அதில் தெரிவது ஐயமா, ஆர்வமா அல்லது சினமா? சினம் ஏனோ இருக்காது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டவன், எனக்கு தெரியாது, பேச்சை கவனி என்று சைகை செய்தான். எத்தனை குடைந்தும் அந்த மடையன் ஓலையை எங்கு வைத்திருக்கிறான் என்றே தெரியவில்லையே. நேற்று இரவு கூட அவன் இடுப்பில் தேடி பார்த்தேன். அது இல்லை. எனக்கு பற்றி கொண்டு வந்தது. ஆமாம், எனக்கும் தான் பற்றி கொண்டு வந்தது. மடத்தனமாய் அத்தனை பேர் இருக்கையில் நீ அவன் கட்சியை சோதனை போடுகிறாய்.
யாரும் அறியா வண்ணம் உன்னை இழுத்து வந்து சேர்ப்பதற்குள் எனக்கு தான் போதும் போதும் என்றாகிவிட்டது. நல்ல வேளை அவன் மது போதையில் இருந்ததால் இது எதையும் அவன் அறியவில்லை. அது தெரிந்துதானே நான் கை வைத்தேன். முட்டாள், அவன் இல்லாமல் வேறு யாராவது பார்த்திருந்தால்? என்ன பேசுகிறாய் நீ? அத்தனை பேருமே நமது விசேஷ மதுவின் விளைவால் சுருண்டு கிடந்தார்கள். யார் பார்ப்பது? அடே மதிகெட்ட மூடா! பலர் அந்த மதுவை தண்ணீர் போல சாதாரணமாக அருந்தும் குடிமகன்கள். ஒருவேளை அவர்களில் யாராவது ஒருவர் நிதானத்தில் இருந்து அவர் கண்ணில் அது பட்டிருந்தாலும் செய்தி அந்த குண்டன் அபுவிடம் போயிருக்கும். அப்புறம் நீயும் நானும் தான் சுறாவுக்கு இரையாகியிருப்போம். அவர்களை விடு. அந்த பெண் மித்ரா, அந்த நித்திலனையே சுற்றி சுற்றி வருகிறாளே, இன்றும் கூட பார்த்தாயா? அவள் அங்கும் இங்குமாக நின்று எந்நேரமும் இவனைத்தான் நோட்டமிட்டு கொண்டிருந்தாள். ஒருவேளை அவள் கண்ணில் பட்டு தொலைத்திருந்தால் காரியமே கெட்டிருக்குமே. இந்த செய்தியில் ஒருத்தி முகம் சிவக்க, ஒருவன் கண்களில் காதலும் விஷமமும் கலவி கிடந்தன. அவன் குறும்பு சிரிப்புடன் அவளை நோக்க, முதலில் முகம் வெட்கத்தில் சிவந்தாலும் பின் சுதாரித்து கொண்டு உதட்டை சுழித்து ஒழுங்கு காட்டினாள் அவள். ஓ அப்படியா என்ற குரலில் அவர்கள் கவனம் மீண்டும் பேச்சில் திரும்பியது. அப்படித்தான். இனி மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டும், புரிகிறதா? நமக்கு வேண்டியது ஓலை மட்டுமே. குறைந்தபட்சம் ஓலையில் இருக்கும் செய்தி மட்டும் கிடைத்தால் கூட போதுமானது. எனக்கென்னவோ அவன் கையில் ஓலை இல்லை என்றே தோன்றுகிறது. செய்தி சரியா? இது அப்படி என்ன ஓலை? அது தெரியாமலே கொலை செய்ய துணிந்து விட்டாய். உன்னை நம்பி எப்படி விஷயங்களை நான் சொல்வது? காரண காரியம் தெரியும் அளவுக்கு நாம் இருவருமே பெரியவர்கள் இல்லை. உண்மையில் அந்த ஓலையில் என்ன இருக்கும் என்று எனக்கு தகவல் சொன்னவனுக்குமே தெரியாது. ஏதோ முக்கிய செய்தி இருக்கக்கூடும் என்று நம்புகிறான். இதை கைப்பற்றி தலைவரிடம் கொடுப்பது மட்டுமே நம் வேலை. அதை தவிர வேறு எதுவும் இல்லை, புரிகிறதா? ஓஹோ, ஆனால் ஓலை கொணர்வது இவன்தான் என்பது திண்ணமா? அப்படித்தான் தோன்றுகிறது. அவன் கையில் எதுவும் இல்லையே. எந்நேரமும் கூத்தும் களியாட்டமும் ஆகல்லவா இருக்கிறான். மடையா, அவன் அப்படி இருப்பதெல்லாம் நடிப்பாக இருக்கும். அவன் ஓலையை யாரிடமோ கொடுத்து பத்திரப்படுத்தி வைத்திருக்க வேண்டும், அல்லது ஒளித்து வைத்திருக்க வேண்டும். இன்று இரவு எப்படியாவது அவனை கேளிக்கை அறையில் வைத்து அவன் கோப்பையில் மட்டும் இந்த விசேஷ பானத்தை கலந்து விடுவோம். புது ரகம், மனதில் இருப்பதை ஒளியாமல் திறந்து காட்டுமாம். இதை உட்கொண்டு அவன் சரிந்த பின்னர் அவனை தனியே இழுத்து வந்து அவனிடமிருந்தே ஓலை இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ளலாம். ஏய் நிட்லா, இங்கே என்ன பண்ற? திடீரென்று அந்த அமைதியை கிழித்து கொண்டு அபுவின் குரல் கர்ண கொடூரமாக ஒலித்தது. நித்திலனே ஒரு நொடி ஆடிப்போனான். அட மித்ரா! அவன் முடிப்பதற்குள் மித்ரா அவசர அவசரமாக வாயை மூடி பேசாமல் இருக்குமாறு சமிங்கை செய்ய, நித்திலன் பேச்சு குரல் கேட்ட இடத்துக்கு விரைந்து சென்று பார்த்தபோது காரியம் கேட்டிருந்தது. அங்கே விளக்கு மட்டுமே சிமிட்டி சிமிட்டி எரிந்து கொண்டிருந்தது. அபுவின் குரல் கேட்டதும் தாமதிக்காமல் அவர்கள் இருவரும் அருகில் இருந்த கேளிக்கை அறைக்குள் நுழைந்து கொண்டிருக்க வேண்டும். ச்சே, கெட்டது குடி! அந்த அறைக்குள் தான் போயிருக்க வேண்டும். கேளிக்கை அறையை சுட்டி காட்டினாள் மித்ரா. நிமிடத்துக்கு ஒரு முறை ஆளும் பேரும் வந்து போய் கொண்டிருந்த அந்த அறையில் யாரை என்று நாம் எண்ணுவது என்ற நித்திலன் அப்படியே ஓடிச் சென்று சிறு சாளரத்தின் வழியாக கேளிக்கை அறையை நோட்டம் விட்டான். கிட்டத்தட்ட 30-40 பேர் அங்கே சோமபானம் அருந்தியபடி கதை அளந்து கொண்டிருந்தனர். உடலில் ஒரு தள்ளாட்டம், பேச்சில் குளறல். அவர்களில் கைதேர்ந்த 2 நடிகர்கள் ஒளிந்து கொண்டு இருக்கின்றனர் என்று தெரிந்தும் ஒன்றும் செய்ய இயலாமல் நின்றான் நித்திலன். என்ன முட்டாள்தனம்! இப்படி கோட்டை விட்டு விட்டோமே. இப்போது அவர்கள் திட்டம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று அறிந்து கொண்டவர்கள் அடுத்து என்ன செய்வார்களோ? முகத்தில் கவலையை தேக்கியபடி புலம்பிக் கொண்டே வந்த நித்திலனை பரிதாபமாக பார்த்தபடி நின்றான் அபு. நிட்லா, என்ன நடந்தது? நான் ஏடாவடு டப்பு செய்தேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபு. உன் மீது எந்த தவறும் இல்லை. என்ன நடக்கிறது என்று தெரியாத நிலையில் இப்படி இருவரையும் பார்த்து பேசிய அபுவை நிந்திப்பதில் பயனில்லை என்று புரிந்தவளாக பரிவுடன் அவளை சமாதானப்படுத்தினாள் மித்ரா. அவளை பார்த்து ஆச்சரிய புன்னகை ஒன்றை சிந்திய நித்திலன் அபுவை நோக்கி, ஆமாம் அபு, உன் பேரில் எந்த தவறும் இல்லை. நாங்கள்தான் இன்னும் சற்று ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும். நாங்கள் என்று இருவரையும் அவன் சேர்த்து பேசியது மித்ராவுக்குள் ஏனோ ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அது அவனுக்கும் படர்ந்தது போல ஒரு முறை தலையை உதறிக்கொண்டான்.
சரி நீ போ, நான் இதோ வருகிறேன் என்றான். அவனுக்குள் ஏகப்பட்ட கேள்விகள். அந்த நொடியில் எத்தனையோ விஷயங்கள் அவனது மனதை நிறைத்திருந்தன. அந்த இருவரின் மர்மமான பேச்சும் அவனை கொலை செய்துவிடும் அளவிற்கான திட்டமிடுதல்களுமாக அவனது மூளைக்கு வேலை வந்துவிட்டது என்று ஒரு பக்கம் மனது குதூகலித்தாலும் எவ்வளவு முயன்றும் அவனால் அத்தகைய முக்கிய விஷயங்களுக்குள் மனதை செலுத்த முடியவில்லை. பக்கம் நின்ற பெண்ணின் அருகாமை அவன் மனதை வேறு எந்த பக்கமும் போக ஒட்டாமல் கடிவாளம் போட்டு பிடித்து வைத்திருந்தது. இது என்ன சோதனை என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்த வேளை அவளிடம் அசைவு தெரிந்தது. நான் வருகிறேன், நேரமாகிவிட்டது. அவ்விடம் விட்டு நகர முற்பட்டாள் மித்ரா தேவி. உடலும் உயிரும் தனித்தனி விஷயம் என்று அந்த கணத்தில் மிக தெளிவாக புரிந்தது மித்ராவுக்கு. உடல் நகர்கிறது, உயிர் நகரமாட்டேன் என்கிறதே. எத்தனை முக்கியமான பணி, எத்தனை ஏற்பாடுகளோடு அவளின் செயல்பாடுகளும் சரியான பாதையில் அவளை இட்டு செல்வதாக எண்ணிக்கொண்டிருக்கையில் அதற்கு சான்று கூறும் வகையில் அமுதாய் கையில் கிடைத்த ஒரு செய்தி இருக்கையில் அதையெல்லாம் விடுத்து அந்த மடையன் மீதே தன் மனது மையம் கொள்வது நியாயமா? அவர்கள் பேசியதை அவ்வளவு நேரம் கேட்டும் கூட பேசியவர் யார் என்று தெரியாமல் போனதுதான் துரதிர்ஷ்டம். அவன் புலம்பினான். சோர்வாக திரும்பி நடக்க தொடங்கியவள் சட்டென்று திரும்பினாள். அவள் கண்களில் வெள்ளி மின்னியது. துரதிர்ஷ்டம் ஏனோ, என்னிடம் கேட்டால் சொல்லிவிட்டு போகிறேன் என்றாள். அந்த பதிலில் அதிர்ந்து நின்றான் நித்திலன். எப்படி? யாரது? உனக்கெப்படி தெரியும்? இவன்தான் என்று கை காட்ட முடியாது சோழகுமாரரே. ஆனால் ஒன்று, இருவரில் ஒருவன், அதாவது இரண்டாவதாக பேசியவன் ஈழத்தான், வணிகனாக இருக்க வேண்டும். மற்றவன் கடாரத்து மாலுமி. ஆளையே தெரியுமென சொல்லுவாள் என்று எண்ணியவனுக்கு இந்த பதில் ஏமாற்றமே என்ற போதிலும் இதையும் எப்படி கண்டுபிடித்தாள் என்று வியந்தவன், எப்படி அத்தனை திட்டமாக சொல்கிறாய்? பழக்கம்தான். சிறுவயது முதலே எத்தனை மாதிரி பேச்சு வழக்குகளை கேட்டிருக்கிறேன். குரலின் ஏற்ற இறக்கம், மொழியின் தொனி, அசைவு அழுத்தம், உச்சரிப்பு இவற்றை கொண்டே யார் எந்த நாடு என்று தெரிந்து கொள்ள முடியும். ஆஹா! ஆனால் அந்த மாலுமியின் குரல் அதை முன்பு எங்கோ கேட்ட மாதிரியே இருக்கிறது குமாரரே. இருவருக்குமே இப்போது மனது மீண்டும் அந்த மர்ம ஆசாமிகள் மீது தாவி இருந்தது. யார்? சற்று யோசித்து சொல்லேன். அவன் கண்களில் ஆர்வம் மின்னியது. முடிந்தவரை யோசிக்கிறேன். நினைவு வந்ததும் சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்வாயா? சர்வ நிச்சயமாக சொல்கிறேன். இது மேலும் எப்படி போகும் என்று எனக்கும் ஆவலாகத்தான் இருக்கிறது. அதனால் எந்த நேரமானாலும் ஞாபகம் வந்ததும் உங்களிடம் வந்து சொல்கிறேன். ஆனால் நீங்கள்தான் கால நேரமில்லாமல் கேளிக்கை அறையில் இருக்கிறீர்கள். நான் எப்படி வருவது? ஏதோ முக்கிய ஓலை என்று தெரிகிறது. அதை கையாளும் ஒருவர் இப்படித்தானா தன்னிலை மறக்கும் அளவுக்கு மது அருந்தி கிடப்பது? தவறுதான். இவ்விரு நாட்களும் அபுவுக்காகத்தான். சரி சரி, இனி அப்பேச்சு வேண்டாம். இனி நான் அங்கு போகப் போவதே இல்லை. மதுவின் சுவையை தீண்டப் போவதும் இல்லை. உனக்காகத்தான் எப்போதும் காத்திருப்பேன். எந்த நேரமும் நீ என்னை அணுகலாம், சரிதானா? சரிதான் என்றவள் முகத்தில் மின்னிய கேலியை கண்டு கொண்டவன் அதை ரசித்து சிரித்தான். நீங்கள் ஜாக்கிரதை என்றபடி செல்ல துவங்கியவள் திடீரென்று திரும்பி நின்று அவன் முகம் பார்த்தாள். அந்த கண்களில் கேள்வி இருந்தது. என்ன? நித்திலன் கேட்டான். ஒன்றுமில்லை, இத்தனை நடந்துவிட்டது. ஆனாலும் என்னவோ ஒன்றும் தெரியாத பிள்ளை போல எத்தனை பிரமாதமான நடிப்பு. நடித்தேனா? நான் எப்போது நடித்தேன்? பின் ஓலை கொண்டு செல்லும் தூதுவர் நீர் என்று இப்போது வரை கூட என்னிடம் சொல்லவே இல்லையே. வெறும் வணிகர் என்றல்லவா நான் நினைத்தேன். மீண்டும் அவள் கண்களில் தனியொரு ஒளி வீச கண்டான். குழப்பத்தை ஏற்படுத்திய போதும் அவளது கண்களை சில நொடிகளுக்கு மேல் பார்ப்பது கோரக்க வேரை நுகர்வதற்கு சமானம் என்று அறிந்து கொண்டவன் போல தலையை திருப்பி எங்கோ பார்த்த வண்ணம் பதில் சொல்ல முற்பட்டான். என்ன வேடிக்கை இது? இதையெல்லாம் ஏன் உன்னிடம் நான் சொல்ல வேண்டும்? இது தனிப்பட்ட விஷயம் அல்லவா? நான் என்ன செய்கிறேன், எதற்கு செய்கிறேன் என்று எல்லாவற்றிற்கும் உனக்கு கணக்கு சொல்ல நீ என்ன என் மனையாளா? அந்த கேள்வியில் ஒரு நொடி முகம் விகசித்தாள். ஆகா, ஆசைதான். உலகில் உங்களை தவிர வேறு ஆண்களே இல்லாமல் போனாலும் கூட உங்களை கட்டி கொள்ள மாட்டேன். ஆமாம், ஆனால் நாள் முழுவதும் திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டு மட்டும் இருப்பாய். அடடா, இவர் அப்படியே இந்திரனின் மறு அவதாரம் பார். இவரை கண் கொட்டாமல் பார்த்து ரசித்து கொண்டே இருப்பதற்கு. அந்த மடையனுக்கு மூளை போலவே கண்ணும் மந்தம் போலிருக்கிறது. நான் எதையோ பார்த்தால் அவன் உங்களை பார்ப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் குமாரரே,
அதுவும் ஒரு வகையில் நல்லதாய் போனது பார்த்தீரா? எப்படியாம்? நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று அவன் அசட்டுத்தனமாக நம்பியதால் தானே அவர்கள் உங்கள் மீது வேறு தாக்குதல் எதுவும் முயற்சிக்கவில்லை. அதற்கே நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்போதாவது அது என்ன அப்படி முக்கியமான ஓலை என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அதுதான் புரியவில்லை மித்ரா. இது முக்கியமா? இது வெறும் கையெழுத்து ஓலை, அவ்வளவுதான். வேறு முக்கியத்துவம் எதுவும் இல்லை. இதற்கு ஏன் இத்தனை பெரிய முயற்சி? அவனுடைய ஐயங்களை எல்லாம் சொல்லாமல் விடுத்து எதுவும் புரியாதவன் போன்ற பாவனையில் அவளை பார்த்து கொண்டே கேட்டான். அவளும் சற்று நேரம் அமைதியாக நின்றாள். அவள் முகத்தில் விசித்திர கலவையாக உணர்வுகள் வெளிப்பட்டன. பின்னர் உரத்த சிந்தனையாக, வெறும் கையெழுத்து ஓலையா? அப்படி என்ன ஸ்ரீவிஜயத்தையேவா கையெழுத்து போட்டு ஓலை எழுதி கொடுத்து விட்டார்கள்? இது நம்பும்படியாக இல்லை. ஒன்று, அதில் வேறு முக்கிய செய்தி இருக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு தவறான செய்தி கிடைத்திருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் சோழ மன்னரிடமிருந்து முக்கிய ஓலை எதையும் எதிர்பார்த்திருப்பவர்கள் நீங்கள் இப்போதுதான் தமிழகத்திலிருந்து வருவதாலும் உங்கள் தந்தைக்கு இளவரசருடன் நல்ல பரிச்சயம் இருப்பதாலும் உங்களை இளவரசரை காணச் செல்லும் தூதுவர் என்று எண்ணியிருக்கலாம் என்றவள் ஓர பார்வையில் அவனை பார்த்தாள். அனாயாசமாக அவள் கணக்கு போடவும், இவள் வெறும் வாணிபத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்க மாட்டாள், தன்னை போல ஊர்வம்பிலும் தலை நீட்டுவாள் போல் இருக்கிறது என்று எண்ணி சிரித்து கொண்டான் அவன். சரி, இனி ஜாக்கிரதையாக இருங்கள் குமாரரே. ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை சுறாவுக்கு இரையாக்குவதில் என்னை தவிர வேறு சில ஆட்களும் கூட விருப்பமாக இருக்கிறார்கள். இரவில் உறங்கும் போதும் கூட எச்சரிக்கையோடு இருங்கள். அபுவை உடன் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகா மித்ரா, உனக்குத்தான் என் மீது எவ்வளவு அக்கறை! என்னை பிடிக்காவிட்டாலும் எனக்கு உதவ நினைக்கிறாயே, தன்யனானேன் தேவி. அடடே, ரொம்பவும் தான் கற்பனை வலுக்கிறதே. பாவம், உங்களுக்கு உதவும் எண்ணமெல்லாம் ஒன்றும் இல்லை. பொதுவாகவே எனக்கு இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகம். அதனால்தான் வேறு வழியில்லாமல் உங்களிடம் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லையென்றால் போயும் போயும் ஒரு சோழனுடன் பேச்சு வளர்க்க எனக்கென்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? மித்ரா, சிந்தித்து பேசு. சொற்களை கொட்டிவிட்டால் அள்ள முடியாது. செயலும் கூட அப்படித்தான். செய்த பின் வருந்தியும் திருந்தியும் கூட பயனில்லை. கோபமோ தாபமோ அடக்க வழி தெரியாமல் அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் சோழ தேசத்தினர் அதை பற்றி பேசுவது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அவள் முகத்தில் இப்போது கோபத்தின் ஜுவாலை. நித்திலன் பல்லை கடித்து கொண்டு பொறுத்து போனான். அனாவசியமாக இவளிடம் பகை காட்ட வேண்டாம் என்று எண்ணினான் போலும். போர் என்றால் வெற்றி தோல்வி சகஜம் என்றான். அது அரசனுக்கு. அப்பாவி மக்களுக்கு எதற்கு அந்த பாழாய் போன வெற்றியும் தோல்வியும்? அவர்களுக்கு தேவை அமைதியான வாழ்க்கை மட்டுமே. பேச்சின் போக்கு மாறுகிறது. அவன் குரலில் எச்சரிக்கை. அதை உணர்ந்து கொண்டவள் ஆழ்ந்த பெருமூச்சொன்றை எடுத்தாள். சரி, நான் வருகிறேன். வந்து படுத்தும் ஒரு நாழிகை வரை அவனுக்கு உறக்கம் பிடிபடவில்லை. அவளது அருகாமை தந்த மயக்கம் இன்னும் ஆழ் மனதை பாழ் பண்ணி கொண்டிருந்தது. எத்தனை இலகுவாக இயல்பாக இருக்கிறாள்! என்ன கோபம்தான் கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்துவிடுகிறது. போகட்டும், அதுவும் கூட அவளுக்கு அழகாகத்தானே இருக்கிறது. ஆனாலும் என்னவோ அவனுக்குத்தான் அவள் மீது அந்த கோபம் வருவேனா என்கிறது. ஏதேதோ எண்ணங்களுடன் அவன் உறங்க முயற்சித்தான். நடுநிசி. களத்தை சுற்றிலும் நீலக்கடல் கரு நீலமடைந்து பின் வானத்து கருமையையும் சேர்த்து பூசிக்கொண்டு கிடந்தது. களத்தின் இரு முனைகளில் மட்டும் முணுக் முணுக்கென்று விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. அந்த சிறு விளக்குகள் அத்தனை பெரிய மரக்கலத்தை ஒளியூட்ட போதாது எனும் போதும் கொண்டாட்டத்தில் கரிய நிழல்கள் அங்கும் இங்குமாக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தன. களமுனையில் சிறு பகுதியில் காவலில் இருந்த எரி வீரர்கள் கூட பாய்மரத்தின் லேசான படபடப்பிலும் களத்தின் சீரான தாளாற்றலிலும் தூக்கத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர். எல்லா அறைகளிலும் நிசப்தம். களத்தை தொட்டு உறவாடிய அலைகள் எழுப்பிய சத்தம் தவிர களம் முழுக்க நிசப்தம். அந்த நேரத்தில் ஒரு உருவம் சிறு விளக்கு ஒன்றை ஏந்தியபடி மெல்ல நடந்து நித்திலனின் அறையை சமீபித்தது. சாளரங்கள் அற்ற அவனது அறைக்கு இரு வரிசை அறைகளின் நடுவில் உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் இருபுறமும் வாசல் உண்டு. அந்த உருவம் உட்புற வாசலருகில் வந்து நின்றது. எதை நினைத்தோ சில வினாடி நேரம் தாமதித்தது. பிறகு ஒரு உத்வேகத்துடன் கதவின் மீது கை வைக்க சத்தமின்றி திறந்து கொண்டது கதவு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.